எடுக்காதீங்க, நான் போட்டுறேன். என்ன உன் காம்பவுண்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா? நீ ரவுடித்தனம் பண்றியா? படுவா கடிச்சு போடுவன், கடிச்சு ரவுடித்தனம் பண்ணுங்கிற ஆசை இருக்கிறவன் அடுத்தவன் காம்பவுண்டுக்கு போய் ரவுடித்தனம் பண்ணு. எதுக்குடா நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். ஓய், அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடி இருந்திருக்கணும். பழனிசாமி, என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டை நம்பித்தாரு நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தைச்சு தருவான்? இவன் தைச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தைச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா 10 வீடு பிச்சை எடுத்தீங்கிற மாதிரி? இல்ல உங்களை பாத்துட்டு போலான்னு. நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? ச்சே, ரொம்ப நீசன்ஸா இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தோல. இந்த பாரு, நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரமா வை. நாங்க 2 பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவரு என்ன எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சே. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து கட்டி பிடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் a sunrise, you know? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவன வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணல ஒரு வாழ்க்கைன்னு. உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போறாங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர் ஏயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னோட லட்சியம் தெரியவா தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அருவாள் எடுத்து போடப்பா. வெட்டிட்டுமா? ஓடுதல தூக்குல தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான். செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சு. அத்தான். பழனிசாமி, சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. ஸ்கூலத்தான் மூடிட்டு போனேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடானா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன? உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால, இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன், கராத்தே ஸ்கூல பாக்குறேன், வெற்றியோட திரும்புறேன். பாடுவா பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்கார வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக
அதெல்லாம் ஒரு ஊரு. அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டி காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது? பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா. ஓ, என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூ பணம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். அடக தான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர், சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லொடலோட புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத? அவங்க அப்பா பேர், ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறியே. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவான். இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு பைக்காமே இரு ஊர் தின்னு கடை கொடுக்காம ஓடுறா டேய். என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேன். டிரைவர் பஸ் நிறுத்தாத. 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறிய? இருகூரு பள்ளபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பள்ளபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க பாரு. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுடன் 4 அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருகூருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வையேன். எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு கூட இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுங்குல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு பிடிச்சுக்க. இல்ல தண்டபாணி, என்னமோ தெரியல, அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி, வாழ்க்கையில அந்த ஆமா என்ன இருவருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்டன் சொன்னானா? இது ஒருத்தர் சொல்லணுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? 3வது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ, வாங்க தவறாதீர்கள், அனைவரும் வாருங்கள். வாங்க தவறாதீர்கள், அண்ணன் மீசை மணியவர்கள் பேசுவார்கள். வணக்கம். அன்பார்ந்த ஆண்களே, ஆருயிர் பெண்களே, இருகூர் நகரிலே வாழும் இன்பபுரி மக்களே, சொந்த வீடு வைத்திருப்போரே, அது இல்லாமல் வாடகைக்கு குடியிருப்போரே, எங்களுடைய சாகச வேலைகளை இந்த ஊரிலே நடாத்தி காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். கொட்டும் மழையானாலும் சரி, கொடும் புயலானாலும் சரி, துடிக்கும் ரத்தமானாலும் சரி, கடிக்கும் நாயானாலும் சரி, இடிக்கும் இடியானாலும் சரி, எனக்கு பின்னால் எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, சைடிலே எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் சரி, நான் பேச்சை நிறுத்த போவதில்லை. இப்பொழுது அண்ணன் அவர்கள் சைக்கிள் ஓட்டுவார்கள். ஓட்டியா? இந்த மோதி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க. நான் கும்பிடுறேன். என்ன பழனிசாமி, நல்ல சாதி ஸ்தானத்துல பிறந்துட்டு இப்படி நடு ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டுறியா? இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுடா. உதவி பண்ணாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருங்க. நான் உனக்கு உபத்திரம் பண்றேனா? குடி, சாப்பிடாதீங்க.
பால்சாமி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னான். சரி போனா போகுது, ரிக்கார்ட் டான்ஸ்க்கு ஆள் கிடைக்கலன்னு நான் தான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கூட்டி வந்திருக்கேன். இங்க அவனை பார்த்த உடனே இந்த காதல் பண்றது, கையை இப்படி நீட்டுறது இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா சில்லு தட்டி விட்டுருவேன். முதல்ல என்ன உள்ள விடு, அப்புறம் பாரு. என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிற? இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் அனுசரிச்சுக்கிறேன். ஆரம்பத்துல அப்படித்தான் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அப்படி போய் ஆடு. ஹேய், என்ன நாதா நாதான்னு பெரிய மகாராணி நினைப்பா? என் கண்டிஷன் நீ மீறா? என்ன நீ? நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 3 நாளா என்ன சும்மா சும்மா மிரட்டிட்டே இருக்கிறியே. என்னுடைய ஆசைகளுக்கு யாராலும் அணை போட முடியாது. இப்படி அணை போட்டா இருக்கிற அணையும் உடைஞ்சு போயிடு. நீ ரொம்ப பேசுற, சில்லு மூக்கு உடைச்சு விட்டுருவேன். பாரு, நீ இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசைகள் நிறைவேற போறது இல்ல. நான் நினைச்சேன்னா உன்னை இப்பவே இந்த ஊரை விட்டு ஓட வைப்பேன், தெரியுமா? அடி போடி புளியாங்கொட்டை. நீ என்ன கொப்பரே வந்தாலும் என்ன துரத்த முடியாது. பாக்குறியா? 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 மீசி வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். வாயா. டா கொஞ்சம் கவுண்டரா. அந்த ஆளை கூப்பிடுறா. இந்த ஆளு வேற யாரும் இல்ல. உங்ககிட்ட 1400 ரூபாய் கடன் வாங்கிட்டு துண்டக்காரன் ஊரை விட்டு ஓடல. அதுதான் இது. பாரு. அந்த 1400 ரூபாய் நீ கொடுத்துட்டு வந்து நான் ஊருக்கு போறேன். ஏன் குடுக்குற? யாரனை நம்பி வந்தான், அவனையும் 4 நாளைக்கு இந்த ஊர்ல இருந்து போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஊருட்டு எப்படி போறது, என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே. வா. என்னது பணம்? 1400 ரூபாய் இருக்குதுங்க. நீயா? ஆமாங்க, உங்க இறுதி கடனை முடிச்சிட்டு போலான்னு வந்தனுங்க. இறுதி கடனா? கடைசியா குடுக்கறது பேரு அதானுங்க. ஓ அப்படி சொல்றியா நீ? நான் கொஞ்சம் உட்காரலாங்களா? உட்கார் உட்கார், கடனை தான் திருப்பி கொடுத்துட்டிய. எத்தனை வருஷமாச்சு? ஆமா, இந்த ஊருக்கு எப்படி வந்த நீ? நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே தானுங்க நானும் வந்தேன். லாரி இல்லையா? ஆமாங்க, லாரியில் நீங்க பின்னால் ஏறி வந்தீங்க, நான் முன்னால் ஏறி வந்தனுங்க. கிளீனர் கூட? இல்லைங்க, நான் டிரைவரோட வந்தனுங்க. ஆஹா. நீங்க புலம்பிட்டு இருந்ததை நான் கேட்டனுங்க. புலம்பிட்டா? இங்க மூஞ்சி காட்டு. இல்லைங்க, எனக்கு அந்த அருகதை இல்லைங்க. நீங்க அம்சவாடிய பார்க்க வந்தீங்க, ஆமா. நான் பழனிசாமியை பார்க்க வந்தனுங்க. ஆமா, அப்படி மாட்டிட்டு தான் போறதுக்கு வழி இல்ல, கடை திறக்கிறதுக்கு வழி இல்ல. இப்போ நான் வழி கண்டுபிடிச்சிட்டுங்க. அப்ப என் கடையை திறக்கலாமா? ஆமாங்க, பாருங்க. அப்படியே போனீங்கன்னா அங்க ஒரு 4 பேர் நிப்பானுங்க. ஆமா இருக்கிறானுங்க. அவனு கிட்ட தப்பிச்சு போறதுக்கு வழி கேட்டீங்கன்னா அவனுங்களே உங்களை கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. என்னையும் சேர்த்துக்கிறீங்களா? பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு குஞ்சு கவுண்டர் சட்னி தான். எல்லாத்துக்கும் வணக்கம். கற்பூரத்தை திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, பொடியெல்லாம் கூட ஒட்டிட்டு இருக்கு. அதுல நான் புரியா பேசுறீங்க. இதுக்கு தான் தட்டு காசு போட சொன்னேன். கோயிலே பூசாரி அழுகிறாரு பாரு. ஐயோ ஐயோ, யாருக்காட்ட சத்தியம் பண்ணீங்க? ஏன் ஏனா இந்த மாதிரி சத்தியம் பண்ண என்ன தெரியுமா? என்ன மீறி போன பிள்ளைங்க ஏதாச்சாங்க? கை கொடு. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊருக்கு ஒரு சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்கடா. இந்த ஊர் சாமியார் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தலீனா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிடுறா. டேய், பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம் பண்ணுவோம். லாரிக்காரன் நம்மள இந்த முக்குல வந்து உட்கார சொல்லி இருக்கிறான். முக்குல உட்கார்ற ஆளா நானு? தலை எழுத்து நம்மளுக்கு. ஐயா, ஆள் என்ன சாகலையா மாட்டா. 100 ரூபாய் கொண்டு தரக்குறாங்க. சத்த பிறகு 200 ரூபாய் தர்றாங்க. 200 ரூபாய் கொடுத்தா தப்புட்ட எடுப்பட்டேன். எப்பா எந்த ஊர் நீங்க எல்லாம்? வட்டக வாழையுங்க. படுகுவாளையமா? ஆமாங்க. ஒன்னா அடி அடிக்க தெரியுமா? தர்றேங்க. எங்க அடிங்க பாக்கலாம். அடிங்க. ஏய், அவன் சொன்னதுக்காக நிறுத்திட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆட்டமே நிக்க போகுது. இனி இனி உயிரோட இருக்க போறது கவுண்டிங் செகண்ட்ஸ். யார் சொன்னது? நான் தான் சொல்றேன்.
எப்படி சொல்ற? கோவில்ல சத்தியம் பண்ணி கொடுத்தது மறந்துட்டியார் ராஜா? உனக்கு எப்படி தெரியும்? பழனிசாமியும் அம்சவேணியும் சத்தியத்தை மீறி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா உன் வாயில இருந்தும் மூக்கில் இருந்து ரத்தமா கக்கி கக்கி சாவேன்னு பூசாரி சொன்னதை மறந்துட்டியா? உனக்கு எப்படி தெரிஞ்சது இது? எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் பால்ல ஜரிதாவை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் இன்பலோகத்துக்கு போக போறாங்க. ஐயோ, நீ யமலோகத்துக்கு கோயிங். ஐயோ, ஐ ஆம் சொர்க்கலோகத்துக்கு கோயிங். பால்ல கலந்தாச்சா? கொடுத்தாச்சு. கோ. கொடுத்தாச்சா? ஐயோ, பா. அப்பா, அவா நான் பொழைப்பனாப்பா. கண்டவானே என்ன மாட்ட வச்சியல்ல, இப்ப பார் நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு. நானும் 2 நாளா தேடுறேன். குஞ்சு கவுண்டர் டெட் பாடியே கண்ணுக்கு தெரியலையே. நாய்கிரி கடிச்சு எடுத்துட்டு ஓடிடுச்சா? பிண வாடையே எங்கும் அடிக்கவில்லையே. அந்த 1400 ரூபாய் பணமும் கிடைச்சு வெட்டிக்கடை சாவியும் கிடைச்சு கடையை திறந்துட்டேன்னா பெரியோர்களே தாய்மார்களே, வெற்றி எந்தன் கையில வெள்ளி பணம் பையில வேடிக்கை தேவையில்லை. என்ன 2 கரடி சுத்துது? ஓ, அந்த 2ல 1 குஞ்சு கவுண்டரா? இனி நம்ம பாடியை தேட வேண்டியதில்லை. நாளைக்கு வந்து எடுத்து அடக்கம் பண்ணிக்கலாம். சாகும்போது சிரிப்பா? ஆனந்த சிரிப்பு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். கீழே பாத்தியா? 100 ரூபீஸ் பணம். ஐயோ, இந்த கரடிய ஒரு சுத்து சுத்தினா 100 ரூபாய் கட்டும். எது? ஒரு சுத்துக்கு 100 ரூபாயா? கரடி முட்டுமா? முட்டாது, வா சீக்கிரமா வா. குடு, இந்தா. நான் சுத்துறது நான் பொறிக்கிறேன். நீ நிறைய சுத்தி சுத்தி பெரிய கோடீஸ்வரன் ஆகி சூப்பர் மார்க்கெட் வையே. கக்க நோட் நோட்டா கக்க, நல்ல கக்க. அப்பா, பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே, ஒருத்தனுடைய சாவு கரடி கையால தான் சாகணும்னா அதை மாத்த யாரால முடியும்? கக்கு நோட் நோட்டா கக்கு, 500 ரூபாய் நோட்டா கக்கு. நல்லா கக்கு. பணமே கக்க மாட்டேங்கிற. கக்கு கள்ள நோட்டை கக்கிறாத, நான் போலீஸ்ல மாட்டிக்குவேன். ஐயோ, கரடி செத்து போச்சா? பணம் தான் கக்கல. இருக்கிற காசு பஸ்ஸுக்காவது பொறுக்கிட்டு போயிருவோம். ஐயோ,